வணக்கம். சரி, தாமதிக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த பிரத்யேக விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்துல தமிழக அரசு வெளியிட்ட 20 மிக முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். 20 அறிவிப்புகளா அப்படின்னு மலைப்பா இருக்கா? கொஞ்சம் கூட கவலை வேண்டாம். உங்களோட அன்றாட வாழ்க்கை, பயன்பாடுகள், அப்புறம் வேலை வாய்ப்புகளை இந்த அறிவிப்புகள் எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாவும் தெளிவாவும் நாம அலச போறோம். உங்களோட புரிதலுக்காக இந்த 20 அப்டேட்ஸையும் நாம 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். அமைச்சரவை மற்றும் நிர்வாகம், பொது பயன்பாடுகள் மற்றும் எச்சரிக்கைகள், கல்வி மற்றும் மாணவர் சேர்க்கை, கடைசியா ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்புகள். முதல்ல மாநில அளவிலான கட்டமைப்பு மற்றும் புதிய தலைமை குறித்த அமைச்சரவை மற்றும் நிர்வாக மாற்றங்களை பத்தி பார்த்துடலாம். 4 ஆமாங்க, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவுன்னே சொல்லலாம். ஏன்னா புதிதா பொறுப்பேற்றுள்ள 23 பேர் கொண்ட அமைச்சரவையில 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அத்தோட 7 பட்டியல் சமூக அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமான இலாக்காக்கள் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை, விஸ்வநாதனுக்கு உயர்கல்வி, ஆர் குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், விக்னேஷுக்கு மதுவிலக்குத்துறை வழங்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இன்னும் யாருக்கும் ஒதுக்கப்படல. இது கூட்டணி கட்சிகளுக்காக ரிசர்வ் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது கவனிச்சிங்களா? இந்த அமைச்சரவையோட புவியியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மொத்தமுள்ள அமைச்சர்கள்ல 20 பேர் வெறும் 7 மாவட்டங்களை சேர்ந்தவங்க. அதே சமயம் வேலூர், நீலகிரி உட்பட சுமார் 19 மாவட்டங்களுக்கு இந்த அமைச்சரவையில எந்த பிரதிநிதித்துவமும் இப்போதைக்கு இல்ல. நிர்வாகம்னு வரும்போது சட்டம் ஒழுங்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சென்னை பெருநகரத்தோட புதிய காவல் ஆணையரா அமல்ராஜ் IPS நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில இருந்த அபின் தினேஷ் இப்போ CBCID ADGPயா மாற்றப்பட்டிருக்காரு. சரி, அரசு நிர்வாகத்திலிருந்து நம்ம வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற விஷயங்களுக்கு வருவோம். இரண்டாவது பகுதி பொது பயன்பாடுகள் மற்றும் எச்சரிக்கைகள். மின்சாரம், போக்குவரத்து, வானிலை மற்றும் அன்றாட தேவைகள் பத்தின அப்டேட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியான செய்தி. மின் கட்டணத்தை உயர்த்துற ஐடியா இப்போதைக்கு இல்லைன்னு அமைச்சர் உறுதி அளிச்சிருக்காரு. ஆனாலும் ஒரு பெரிய சவால் இருக்கு. 1.4 லட்சம் பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் 20,000 பேர் தான் இப்போதைக்கு வேலை பார்க்கறாங்க. ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் ஊழல் பண்ற அதிகாரிகள் மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு எச்சரிச்சிருக்கு. வானிலைய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான அலர்ட் இருக்கு. வங்கக்கடல்ல உருவாகியிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த மழை இருக்கு. மே 22ல சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியிலையும், 23ல திருச்சி, வேலூர், நாமக்கல்லையும், 24ல கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்தும் மழையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் மழைனா இன்னொரு பக்கம் வெயில் சுட்டரிக்க போகுது. சென்னையில 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெயில் அடிக்கும்னு எச்சரிக்கை வந்திருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க டிராவல் பண்றவரா இருந்தா இதை நோட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எழும்பூர் வர்ற எக்ஸ்பிரஸ் 1.5 மணி நேரம் தாமதமா தான் வரும். அன்றாட செய்திகளை கொஞ்சம் வேகமா பார்த்துடலாம். கோடை விடுமுறைக்காக கிளாம்பாக்கம், கோயம்பேட்ல இருந்து ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற 4 லட்சம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் அடுத்த 1-2 மாசத்துல கிடைக்க போகுது. அப்புறம் டாஸ்மாக் கடைகள்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறத கண்காணிக்க நுண்ணறிவு போலீசார் களமிறங்கியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான அப்டேட், உங்களோட PF சேவைகள் சீக்கிரமே வாட்ஸ்அப்லயே வரப்போகுது. டிஜிட்டல் ஆளுமை நம்ம வேலைகளை எவ்வளவு சுலபமாக்குதுன்னு பாருங்க. ஆன்லைன்ல உங்க ஆதாரை இலவசமா அப்டேட் பண்றதுக்கான டைம் 2027 ஜூன் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதே போல மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா வெறும் 10 நாள்ல வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதி கிடைச்சிடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, இளைஞர்களுக்கான முக்கிய தேதிகள் அடங்கிய கல்வி, தேர்வுகள் மற்றும் மாணவர் சேர்க்கை. மாணவர்களுக்கான முக்கியமான டெட்லைன்ஸ் இதோ. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு மே 30க்குள்ள அப்ளை பண்ணிடணும். திரைப்படக் கல்லூரியில சேர ஜூன் 2, ITI அட்மிஷனுக்கு ஜூன் 3, அப்புறம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல 5ஆண்டு கோர்ஸ் சேர ஜூன் 5 தான் கடைசி தேதி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல கிடைக்கிற நிதி உதவிய பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ITI மாணவர்களுக்கு மாசம் 280 ரூபாய் உதவித்தொகை உண்டு. அதோட தமிழ் புதல்வன் அல்லது புதுமை பெண் திட்டத்தின் கீழ மாசம் 1000 ரூபாயும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். பொறியியல், விளையாட்டு இட ஒதுக்கீட்டுக்கு அப்ளை பண்ணவங்க ஜூன் 1லேருந்து 9க்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துல நேர்ல போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். முதல்வர் திறனாய்வு தேர்வுல செலக்ட் ஆன 1000 மாணவர்களோட லிஸ்ட் அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல வந்தாச்சு, செக் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கான அடுத்த பெரிய வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வேலை தேடிட்டு இருந்தா அடுத்த பகுதி உங்களுக்கு தான். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மாபெரும் ரயில்வே ஆள் சேர்ப்பு குறித்த வேலை வாய்ப்புகள். 11,127. ஆமாங்க, இது ஒரு பிரம்மாண்டமான நம்பர். இந்திய ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிக்காக இத்தனை காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க. இதுல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? நீங்க 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம். இதோட பேசிக் சேலரி 19,900 இருந்தாலும் எல்லா அலவன்ஸும் சேர்த்து மாசம் 25,000 இருந்து 30,000 வரைக்கும் கையில கிடைக்கும். ஆர்ஆர்பி வெப்சைட் மூலமா அப்ளை பண்ணுங்க. கடைசி தேதி ஜூன் 14, 2026. டைம் இருக்குன்னு தள்ளி போடாம உடனே செஞ்சுடுங்க. அப்போ இந்த 20 அப்டேட்ஸ் உங்களோட அடுத்த 30 நாட்களை எப்படி மாத்தப் போகுது? இது வெறும் செய்திகள் கிடையாது, நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல எந்தெந்த திட்டங்களை நீங்க பயன்படுத்திக்க போறீங்கன்னு யோசிங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பயனுள்ள விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.